வணக்கம். அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன சொல்ல வரேன். நம்ம இது குழந்தைங்க முன்னாடி வந்துட்டு பேரண்ட்ஸு சரிங்களா, முக்கியமாக பேரண்ட்ஸு சண்டை போடக்கூடாது. அப்பா அம்மா அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு கருத்து வேற்றுமையினால் அவங்க அதை ஒரு வாக்குவாதத்துலேயோ இல்லை வேறு வகையான பிற செயல்களிலோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும், அதே மாதிரி அம்மா அப்பாவை இது பண்ணுறது சரிங்களா. அதெல்லாம் குழந்தைங்க முன்னாடி நம்ம சப்போஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா நடக்கும் சரிங்களா. அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு மென்டல் மைண்டு அப்படி கொலாப்ஸ் ஆகும் சரிங்களா. கொலாப்ஸ் ஆகும். அதுங்களைய ஒரு சோல், அதே மாதிரி அவங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சி ஒரு சுத்தமாக போயிடும். ஒன் டைம் நம்ம இந்த செயல் செய்தாலுமே அந்த இந்த வயசில் அந்த டீனேஜ் உள்ள இந்த ஒரு 9 to 20 இந்த ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு அப்படியே மனதில் ஒரு ஆறாத அப்படியே ஒரு ரணமாக அப்படியே இருக்கும் சில. அப்படியே ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. அந்த குழந்தைங்களால் அதை பற்றி யோசிக்கவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. அப்போது அது ஒரு இயலாமை. அந்த இயலாமை என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைங்கள மென்டலி நம்மளால் எதுவும் முடியாது போலல அப்படின்ட்டு அப்படி நம்ப ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா. இதுதான் சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறேனுங்க சரியா. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம எந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும், தெரிவிக்கணும், காமிக்கணும் ஓகேங்களா. இப்போது நான் என்னுடைய சுயநலத்தை விட்டுட்டு நான் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் பாங்களேன். எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கு ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் எங்கள் வீட்டுக்காரர், நீ இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடு சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்படிங்களா, நீங்களே பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு நான் ஹேண்ட்பேக்கை உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வெளியில் ஒரு 2 அடி காலை வைக்கிறேன். டோரை திறந்து ஒரு 2 அடி காலை வைக்கிறேன் சரிங்களா, காலை வைக்கிறேன். அப்போது எங்கள் தம்பி காலை எங்கள் சின்ன பையன் ஒரு என்ன வயசு ஒரு 8 வயசு இருக்கும் சரியா. அந்த குழந்தைக்கு அது நாங்கள் கை கூப்பி கும்பிட்றது, அது வேறு எதுவுமே செய்யலைங்க. என்ன பேசணும்னு தெரியாதுங்க அந்த குழந்தைங்களுக்கு சரிங்களா. கை கூப்பி என்னை கும்பிடுது, எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுது சரிங்களா. கலங்கிட்டு நான் உள்ளே ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு நான் உள்ளே போயிட்டேன் சரி. இப்போது இங்கே தம்பி இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் நடக்கக்கூடிய இந்த அப்பா அம்மாவுடைய வாக்குவாதங்களை உள்ளே படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பெரிய பாப்பாக்காலையும் அவங்க என்னுடைய பெரிய பொண்ணு அவள் கேட்டுட்ருக்கா என்ன நடக்குதுன்ட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு கை மீறி போகக்கூடிய அந்த ஒரு நிலையில் அவன் மைண்டு முன்னாடி யோசிக்குது. ஏன்னா நம்ம இங்கே சண்டை நடந்துட்டுருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்து அந்த குழந்தை முன்னாடியே அதை அவங்க தம்பியை கூப்பிட்டு அதை அவங்க தம்பியை தயார் பண்ணி, அம்மா இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி செய்யணும்னுட்டு அந்த குழந்தைய தயார் பண்ணி, ஏன்னா அந்த குழந்தை என்னை பார்த்த பார்வை சரிங்களா, எங்கள் தம்பி என்னை பார்த்த பார்வை அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு எனக்கு சரிங்களா, அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு சரிங்களா. அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன். அப்போது அந்த குழந்தைய தயார் பண்ணி அந்த எங்கள் பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு அவனை முன்னாடி யோசித்து என்ன நடக்க போகுதுங்க யூகித்து அவனை தயார் பண்ணி அவனை செயல்படுத்தியிருக்கான் பார்த்தீங்களா.
அப்போனா பார்த்துக்கோங்க, அந்த குழந்தைங்க இந்த அந்த அப்பா ஏன்னா அதுங்களுக்கு அப்பா மேலேயும் பாசம் வச்சுக்கோங்க, அம்மா மேலேயும் பாசம் வச்சுக்கோங்க. என்ன யாரையுமே அதுனால வந்து வெறுக்கவே முடியாது. இதில் வெறுக்க முடியாதுங்க. நம்ம மட்டும் யார் மேலேயாவது நம்ம வந்து பாசம் வச்சிட்டோம்னா அவங்க வந்துட்டு தெரியாமல் தவறு பண்ணால் கூட சரிங்க, நம்ம வந்துட்டு அது வந்து மன்னிக்கு தான் நமக்கு தோணுமே தவிர, மன்னிச்சு அவங்கள வந்து நம்மளோட நம்ம வந்து வச்சுக்கணும்னு தான் நமக்கு தோணுமே தவிர, அவங்கள வந்து வெறுத்து நம்ம வந்து ஒரு ஒதுக்கிடணும், அவங்கள விட்டு தூரம் போயிடணும் அப்படின்ட்டு நம்ம ஆன்மா வந்துட்டு விரும்பாது. சரிங்களா? இதே தாங்க குழந்தைங்க நம்மளை மன்னிச்சிடுதுங்க. சரி, அப்பா அம்மா தெரியாமல் தெரியாமட்டு மன்னிச்சு அதுங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஒரு வகையில் அதுங்க செயல்பட்டு அந்த அப்பா அம்மா வந்துட்டு நல்லா இருக்கணும்னுட்டு நினைக்கிற குழந்தைங்க நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்து குழந்தைங்க. சரியா? இந்த காலத்து குழந்தைங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களை வந்து வளர்த்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பல அப்பா அம்மா வந்துட்டு அப்பா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு கேர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்துலேங்க இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் குழந்தைங்க தான் அப்பா அம்மாவை கேர் பண்ணுதுங்க. சரிங்களா? எங்கள் தம்பி கூட சரி, அவங்க அப்பா ஏதாவது மனசு வந்து ஒரு வருத்தப்படுறாருன்னா அதுக்கு என்ன வயசு, இந்த வயசில் அதை வந்து சமாதானப்படுத்தும். உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தெரிஞ்ச வகையில் அதை வந்துட்டு பிஹேவ் பண்ணும். சரிங்களா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னமோ அப்பா வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி அது நினச்சிக்கிட்டு இந்த குழந்த அந்த பெரியவங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு செயல்படுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்கும். தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு அது தாங்க உண்மை இல்லையா? அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? நன்றி.